சரி அந்த வசனத்துக்கு போவோம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். And he said, my presence will go before you, will go with you, and I will give you rest. நம்மள வாசி கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். I mean, the only place that you can rest well is not in your bed, right? நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணுகிற இடம் வந்து உங்களோட பெட் கிடையாது. அது வந்து மேபி சரீர பிரகாரமா நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாலை வேளைக்கு நான் பேசுகிற ரெஸ்ட் வந்து உங்களோட ஆவிக்குரிய ரெஸ்ட். ஆவிக்குரியனா உங்களோட ஆத்மா, பக்க சொல்லுங்க ஆத்மா, ரைட்? சரீர பிரகாரம் ரெஸ்ட் வந்து எப்பொழுதும் தேவை, ரைட்? ஆனால் ஆத்மாவோட ரெஸ்ட் வந்து அது ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் இயேசு. ஆமென், ஆமென். அந்த 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 ரெஸ்ட் வந்து எங்க கிடைக்கும்ன்றார்? தேவனோட பிரசன்னம். திரும்பி பார்த்து சொல்லுங்க, தேவனோட பிரசன்னம். The only place that you can rest well, the soul can be rested well, is in the presence of the Lord. Amen. Amen. தேவன் இந்த மாலை வேளைக்கு கூட அந்த அந்த ரெஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது விரும்புகிறார். ஆமென். அநேக வேளை மன உடைச்சலோடு அல்லது ஒரு சோர்வுல, ரைட்? இது சரீர பிரகாரம் சோர்வு கிடையாது, இது ஹாலிடேக்கு போயிட்டு திருக்கிற ஒரு சோர்வு கிடையாது. ஆமென். நிறைய பேர் ஹாலிடே போயிருப்போம், ஹாலிடே போயிட்டு வரும்போது இன்னொரு ஹாலிடே வேணும்னு நம்ம ஹாலிடேக்குள்ள இன்னொரு ஹாலிடே, புரியுதுங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்திருக்கீங்க? ஹாலிடே, ஐயோ ஹாலிடே போயிட்டான், வெரி டயர்ட்லாம், ரைட்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ரெஸ்ட் வந்து இது ஆண்டோட பிரசன்னத்துல கிடைக்கும். சொல்லுங்க, ஆண்டோட பிரசன்னம். கம் ஆன். இது உங்களுடைய ஆவிக்கு ரீதியை பலப்படுத்த முடியும். இது உங்களுடைய ஆவிக்கு ரீதியை உற்சாகப்படுத்துவது மாற்றமில்ல, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக அனலாக காணப்பட முடியும். ஆமென், ஆமென். இது என்ன ரெஸ்ட் பாருங்க. இந்த ரெஸ்ட் வந்து என்ன தெரியுங்களா செய்யும்? முதல்ல என்ன தெரியுங்களா செய்யும்? இட் will refresh you. பக்கத்துல refresh, அதான் சொல்ல refresh. come on. உங்களை ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாக பாருங்க. இந்த ஆவிக்குரிய அல்லது இந்த ஆத்மாவோட சோர்வு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ரெஸ்ட் பண்ணும்போது முதலாவது ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். Good to see you, brother Jason, after so long. You're from far country, Alaska. சரி, ரைட்? இருக்கீங்களா? come on, refresh. சொல்லுங்க, refresh, right? இது வந்து உங்களை புதிய பலத்தில் அடையுது. வசனம் எங்க இருக்கிறதுனா ஐசியா 40:31 படிங்களா? ஐசியா 40:31. ஐசியா எத்தனை பேருக்கு குழு வருது? டுடே ரியலி கோல்ட். குழு வருதுங்களா? ஏய் கை தூக்குங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. ஏக்கோன்லாம் அடிக்கிறேன். சரி, கம் இந்த சைடு, திஸ் சைடு. நீங்க குளிர் பணியில் போட்டிருக்கீங்க, இந்த குழு வருது. சரி, அந்த சைடு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைக்கலாம். சரி, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற அந்த சைட்லாம் அங்கிட்டலாம் ஓகேல? எவ்ரிதிங் ஓகே. பாருங்க, அவங்களாம் ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்காங்க. இந்த மழை காலம் எல்லாம் நல்லா போட்டுவாங்க. சரி, படிப்போம். ஐசையா 40:31. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் என்ன செய்வாங்க? புது பலன். பக்க சொல்லுங்க, புது பலன். இதுதான் ரிஃப்ரெஷ். ரிஃப்ரெஷ். இது உங்களுடைய பலன் கிடையாது. உங்களுடைய பலன் வந்து என்ன செஞ்சிருமா? ஃபெயில் ஆயிரும், ரைட்? நம்மளுடைய பலன் வந்து லிமிட்டட். சொல்லுங்க, லிமிட்டட். கம் ஆன், அதான் சொல்லுங்க, லிமிட்டட். அது வந்து ஒரு அளவு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பலன் வந்து அது வந்து அன்லிமிட்டட். சொல்லுங்க, அன்லிமிட்டட், ரைட்? அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இந்த பலத்தினால நீங்க என்ன செய்வீர்களா? பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் என்ன செய்வார்? உங்களை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. I mean, Isaiah 40:31 said, என்ன சொல்லு? Isaiah 40:31 அதுதான், right? இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், right? But those who wait on the Lord shall renew their strength. So renew their strength. பாருங்க, அது என்னத்துக்குரியது பார்க்கணும்னா, they shall mount up with wings like eagle. நீங்க கழுகுகளை போல செட்டுகள் எடுத்து என்ன செய்வீர்களா? எழும்புவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, எழும்புவீர்கள். இந்த பலன் வந்து என்ன செய்யும் தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சோர்வா இருந்தாலும், ஒரு அடிமட்டத்தில் காணப்பட்டாலும், நீங்க எழும்ப முடியாத காலத்தில் இருந்தாலும், ஆண்டுடைய ரெஸ்ட்ல நீங்க காணப்படும் போது பிரியமானவர்களே, இந்த பலன் வரும். இந்த பலன் வரும்போது நீங்க என்ன தெரியுங்களா செய்வீர்கள்? கழுகுகளை போல நீங்கள் சட்டைகளை எடுத்து எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். முடியாத காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயிர்ப்பை செய்வார். கம் ஆன், ஆமென். பாருங்க, அது மட்டும் நாங்க போட்டிருக்கிறது, you shall mount up with wings like eagle. Show me the verse, right? They shall run and not be weary. பாருங்க, ஓடினால் என்ன செய்ய மாட்டார்களா? இளைப்படையார்கள். சொல்லுங்க, இளைப்படையார்கள். சரீர பிரகாரமா நீங்க ஓடுவது வந்து
கண்டிப்பாக ஒரு 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 லிமிட் சொல்ல, ஒரு லிமிட். அவன் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் நீங்க ஆவிக்குரிய இந்த பலனை, இந்த ரெஸ்ட்டை பெற்றுக்கொள்ளும் போது, இந்த பலனை பெற்றுக்கொள்ளும் போது பிரியமானவர்களே, உங்களோட ஓட்டங்கள் ரொம்ப தூரம். பக்கத்துல ஓட்டங்கள் ரொம்ப தூரம். கமான், ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லுங்க. கமான், இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடாது. தட்டி சொல்லுங்க. கமான், இட்ஸ் ப்ரொஃபெட்டிக். கமான், நீங்கள் போகிற தூரம் வந்து இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. சொல்லுங்களேன். உங்களோட பயணம் தெரியும் பாஸ், உங்களோட பயணம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இப்பயே முடிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, இப்பயே முடிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த பயணத்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய பலன் தேவை. பாருங்க, கேலப், வேத வசனத்தில் கேலப் வந்து ரைட், அவன் வயசு 85. ரைட், 85 வயசா இருக்கு. நம்ம இந்த கேலப் கிடையாது. ரைட், அவன் வந்து 30 எத்தனை, சரி அவனுக்கு 25 குறைச்சு. ரைட், ஆனால் இந்த கேலப் வந்து 85 வயசுல இவன் ஜோஷுவா பார்த்து சொல்லுகிறான். என்ன தெரியுங்களா சொல்லுகிறான்னு, நான் எப்ப சின்ன வயசுல 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இப்பயும் இருக்குன்னு சொல்றேன். ஏன் தெரியுங்களா, அவன் சரீர பிரகார பலத்தை சொல்லுகல, ஆனால் ஆவிக்குரிய பலத்தை சொல்லுகிறான். ஆமென். இது எங்க இருக்கு தெரியுங்களா கிடைச்சது? தேவனோட பிரசன்னத்துல கிடைச்சது. ஆமென். அந்த 85 வயசுல அவன் என்ன தெரியுங்களா செஞ்சான்? கேட்டான் தெரியுங்களா, give me the mountain. அப்படின்னா give me the Hebron. அந்த ஹெப்ரோன் மலையை கேட்டான். அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு 85 வயசு கிழவனால செய்ய முடியாது. சாரி, வயசா 85 வயசா இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க, நான் சொல்லுகிறேன். 80 வயசு எப்படி நல்லா சொல்றது, வயதானவர்கள். ஐயோ ஹெல்ப் மீ ல, கம் ஆன், முடிக்கிறீங்க, முதியவர்கள் அப்படின்னு சொன்னாலும் கோச்சுக்கிறாங்க. தமிழ் சொல்லுங்க, என்னது வயது முதிர்ந்தவர்கள். சரி, 85 வயது முதிர்ந்தவர்கள். ரைட், 85 years senior citizen. ரைட், அவன் சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான் என்ன தெரியுங்களா, he didn't admit that he is senior citizen. come on, அவன் சொல்றது என்ன தெரியுங்களா, அவன் வந்து அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அவன் அறிந்து கொண்டான். அதனால தான் சொல்லுகிறான், எனக்கு முன்ன இருந்த பலனும் இப்பொழுதும் இருக்கு. ஏன் தெரியுங்களா, அவன் ஆண்டோட பிரசன்னத்துல பெற்றுக்கொண்ட அந்த பலன். பிரியமானவர்களே, அவன் அந்த 85 வயசுல அந்த ஹெப்ரோனை கேட்டான். அந்த ஹெப்ரோனை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் தெரியுங்களா, இந்த 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 கேலப் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, he is a man that with a different spirit, ஒரு வேற ஆவியுடையவன். அப்படி என்றால் அவனுக்கு அசுத்த ஆவி கிடையாது, அவனோட ஆவி பலப்பட்ட ஆவி. ஹல்லேலூயா. இந்த மாலைவேளை கூட இந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த பலனை பெற்றுக்கொள்வது பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணுமா, இளைப்பாற வேண்டும். ஆமென். இது வந்து நீங்க ஜிம்முக்கு போற பலன் கிடையாது. ரைட், இந்த பலன் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ற பலன் கிடையாது. ஆனால் இந்த பலன் வந்து நீங்க ரெஸ்ட் பண்ற பலன். புரியுதுங்களா? ரைட், சம்டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் பலன் வரும். ரைட், இந்த மாதிரி 6 பேக்ஸ்க்குள்ள ஒரு பேக்ஸ் நடுவில் இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த பலன் வந்து ரெஸ்ட் பண்ணுகிற பலன். பக்கத்துல ரெஸ்ட் பண்ணுகிற பலன். பாருங்க, அவன் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவான். அடுத்து ஓடினாலும் என்ன செய்ய மாட்டானா, களப்படை. அடுத்தது நடந்தாலும் என்ன செய்ய மாட்டானா, சொந்து போக மாட்டான். பாருங்க, இந்த பலனை தான் தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்கறது விரும்புகிறார். இந்த மாலை வேளை எந்த இடத்துல இந்த மாலை வேளைக்கு சோர்வாக காணப்படுகிறீர்களோ, I'm tired of living a mundane life. I'm tired of doing the same thing again and again and again. Come on, அனுதினமும் இதே மூஞ்சில முழிக்கிறது, இதே பாஸ் மூஞ்சில முழிக்கிறது. உங்களை பத்தி உங்க ஒர்க்கர் சொல்லியிருப்பாங்க. சரி, புரியுதுங்களா? அனுதினமும் இதே. Right, I'm very tired. ஆனால் ஆண்டு இந்த டயர்ட்ல இருந்து தான் எடுத்து போட்டு ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43 வசனம் 19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்றார். Come on, behold, I will do a new things and it shall spring forth now. Come on, people of God. அது இப்பொழுது, பக்கத்துல இப்பொழுது. Come on, இது நாளைக்கு ஆண்டவர் சொல்ல கிடையாது, இப்பொழுது. பக்கத்துல இப்பொழுது. Come on, now. Come on, now எப்ப தெரியுங்களா நடக்கும்? இந்த இப்பொழுது எப்ப தெரியுங்களா நடக்கும்? நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் போது. Right, the now thing will happen only if you receive it by faith. எனக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்ல, தாகம் உள்ளவர் மேல் தான் என்ன செய்வாரா, தண்ணீரை ஊற்றுவார். புரியுதுங்களா? தாகம் சொல்லுங்க, தாகம்.
ஏனோ தானோன்று நடக்கும் ஏதாச்சும் பாப்பன்றிருக்கு ஒன்றும் கிடைக்காது. பக்கம் சொல்லுங்க, அப்படி இருக்காது இருக்கோ. கமான் சொல்லுங்க, அப்படி இருக்காது இருக்கோ. இருக்கீங்களா? ஆண்டவர் சமத்தில் வரும்போது நீங்கள் ஒரு தாகத்தோடு வரணும். பாருங்க, இந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். அந்த காலை வேலை, இந்த மாலை வேலை, சாரி காலை மாலைன்ற, நாளைக்கு காலையில் வரும், அதே உளறிக்கிட்டு இருப்பேன். சரி பாருங்க, இந்த பலன் வந்து நீங்கள் ஆண்டவர் சமத்தில் ரெஸ்ட் பண்ணுவோம். சொல்லுங்க, ரெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல ரிஃப்ரெஷ், செகண்ட் திங் யூ வில் பி ரிவைவ். சொல்லுங்க, ரிவைவ். சொல்லுங்க, ரிவைவ். ஒரு எழுப்புதல். சொல்லுங்க, ஒரு எழுப்புதல். அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில மரித்த மன்னமாக போன காரியங்களை ஆண்டவர் இந்த பல இந்த ரெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் ஆண்டவர் என்ன தெரியுமா வர புதுப்பிப்பார். கம் ஆன். உங்களோட மரித்து போய் இருக்கிற உங்களோட ஹோப் என்னது? நம்பிக்கைகள். உங்களை மரித்து போன வைக்கிற அந்த உங்களோட கனவுகள். எத்தனை பேர் ட்ரீம்ஸ்லாம் போயிச்சு வச்சிருக்கீங்க? இருக்கீங்களா? கை தூக்காதீங்க, கால் அப்படியே லைட்டா தூக்குங்க. How many of your dreams are dead because you didn't revive it? Dreamsலாம் பாருங்க, ட்ரீம்ஸ் வந்து யார் தெரியுமா கொடுக்குற? ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர். சம்டைம் நினைக்கிறேன் இது என்னோட ட்ரீம், அது அவ்வளவுதான், சும்மா ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். சொல்லுங்க, கொடுப்பார். பாருங்க, சங்கீதம் 37:4 படிக்கும். Do you have a dreams? God will fulfill it. சும்மா ட்ரீம்ஸ்லாம் வராது, புரியுதுங்களா? பக்கத்துல சும்மாலாம் வராது. ரைட்? ட்ரீம்ஸ் பெருசா இருக்கும். சொல்லுங்க, பெருசா இருக்கும். அப்படி உங்களோட ட்ரீம்ஸ் வந்து ஸ்கேரியா இருக்குன்னா பாருங்க, உங்களோட ட்ரீம்ஸ் பெருசா, சொல்லுங்க, பெருசா இருக்குன்னா அது ஆண்டவர்கிட்ட தான் வருது. சின்ன ட்ரீம்லாம் நீங்க செஞ்சுட்டு போயிட முடியும். ஆமென். பெருசா வருதுன்னா அது ஆண்டவர் தான் உங்ககிட்ட செய்ய சொல்ல செய்வார் உங்க மூலியமாக. கம் ஆன். அடுத்தபடி சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். This is my favorite verse since I'm young. சின்ன வயசுல இருந்து இருக்குமே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Right? Delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart. சொல்லுங்க, delight. சொல்லுங்க, delight. சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சில சமயம் ஆண்டவர்கிட்ட நம்ம தேவைகளை, நம்மளோட கனவுகளை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம வரும்போது சோகத்தோடு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஐயோ ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஐயோ தமிழில அப்படின்னு தான். ஆனா வேதவசனம் டிலைட். சொல்லுங்க, டிலைட். டிலைட் என்ன தெரியுங்க? தமிழ்ல என்ன சொல்ல? மன மகிழ்ச்சி. சொல்லுங்க, மன மகிழ்ச்சி. சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம். ஒரு celebration. சொல்லுங்க, celebration. You celebrate that the Lord will do whatever you ask of him. Come on. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம என்ன செய்யணும்? சில சமயம் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்மளுடைய எபிலிட்டியை வைத்து தான் ஆண்டவர் செய்ய முடியுமா செய்ய முடியாது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் வரும்போது பிரியமானவர்களே, உங்களோட தேவைகளுக்கு மேலாக ஆண்டவர் வைக்கும் போது ஆண்டவர் சந்திப்பார் என்று ஒரு விசுவாசத்தோடு தான் நீங்க வருவீர்கள். கமா, புரியுதுங்களா? இல்லைங்களா? பாருங்க, உங்களுடைய தேவைக்கு மேலாக ஆண்டவர் பெரியவர். பக்கத்துல பெரியவர். ரைட்? அவர் செய்ய முடியும். கமா, as you delight in the Lord. பக்கத்துல delight in the Lord. சந்தோஷமா இருங்க. Don't worry. சொல்லுங்க, don't worry. Be happy. Come on. Yes, சோகம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்களை அவருடைய நேரத்தின்படி கண்டிப்பாக செய்வார். Come on. விசுவாசம் கரணம் தட்டி தேவன் சோசனம். Come on. ஐயோ நம்மள விசுவாசம் இல்லையா? Come on. சத்தம். Delight yourself also in the Lord. The Lord will give you the desires. Some desires. Tonight, what is your desire? என்ன உங்களோட ஆசை? நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும். நல்லது தானே? பந்தாவுக்கு இல்லை, பட் வாழ்றது நல்லது தானே? இல்லைங்களா? ஐயோ உங்களுக்குலாம் தேவை இல்லையா? எனக்கு வேணும். ரைட் ரைட். ஷோ காமிக்கிறது. You want what? Then desire before the Lord. புரியுங்க? டிசைர். பக்கம் சொன்ன டிசைர். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் ஆசைப்படுவீர்கள். ரைட்? அப்படின்னா ஈவலா இல்ல, இதெல்லாம் ஆண்டோட நாமத்துக்கு மகிமை. சொல்லுங்க, ஆண்டோட நாமத்துக்கு மகிமை. நீங்க ஒரு காரியத்துல நல்லா இருக்கும் போது அது ஆண்டோட நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் எதெல்லாம் செய்றீங்களோ அது ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்க. You representing God. Come on. Whatever your lifestyle is, come on. உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் இயேசு பிரதிபலிக்குது. ஆமென்.
நீங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நாம மகிமைப்படும். come on, ஆமென். அதனால உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றி, என்னோட தேவன் பெரிய ஆண்டவர், என்னோட தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னோட தேவன் விடுதலையாக்குறவர் என்று நீங்கள் நினைத்து அந்த விடுதலையை, அந்த அற்புதத்தை நீங்கள் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு கேட்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். come on. The Bible was said, delight yourself. பக்கத்துல delight. சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. Psalms 34:10. காடி செஞ்சிட்டீங்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் பாருங்க, சிங்கம் வந்து என்னது காட்டுக்கு, நீங்க பாத்தீங்களா? யாரு சொன்னது அது? காட்டுக்கு ராஜா இல்ல, சொல்லுங்க எனக்கு ஹிஸ்டரி சொல்லுங்க. எந்த 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 சிங்கம் ராஜாவா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு காட்டுக்கு ராஜா. சரி பாருங்க, it's very hard to see lions hunger. சிங்கம் வந்து எது கிடைக்காத பிடிச்சி சாப்பிடுறோம், ஏனையா இருந்தாலும் அடிச்சு சாப்பிடும். ஆனால் சில சமயம் எத்துவாங்கலாம், எது கிடைக்குதோ சாப்பிடும். அது பசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவே பசியா இருந்தாலும் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள், பக்கம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள். திரும்பி சொல்லுங்க, நீ ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுனா ஒரு நன்மையும் குறை இருக்காது. come on, hallelujah, come on. சந்தோஷமா இருக்காருங்களா? come on. பாருங்க, அங்க சொல்ல கிடையாது ஆண்டவரை தேடினால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், மாற்ற சொல்ல கிடையாது. அங்க சொல்லு நன்மைகள். சொல்லுங்க நன்மைகள். you will never lack any good things. come on, hallelujah, come on. என்ன என்ன நல்லது இருக்குதோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். whatever good things that God has for you, come on, it is just for you people of God. come on. யாக்கோபு 1:17 படிங்களேன். good things சொல்லுங்க, good things. good things come from the Lord. ஆமென். யாக்கோபு 1:17 படிங்களேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. James 1:17. every good gift and every perfect gift come from the Father of heaven, with whom there's no variation. come on. எல்லா நன்மைகள் சொல்லுங்க, நன்மைகள் எல்லாம் சிறந்தது ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். come on. இன்னொரு good things பாப்போமா? இது எல்லா wife-உம் will be happy. நீதிமொழிகள் 18:22. கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும். last week we celebrate Father's Day, right? they wash our feet. what a honor moment. இருந்தீங்களா last week? சரி படிங்க. இது wife கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும், சரிங்களா? அவங்க படிங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். பக்கத்துல ஹஸ்பண்டா இருந்து ஒய்ஃபா இருந்தா பக்கத்துல சொல்லுங்க, come on, நான் தான் உங்க நன்மை சொல்லுங்களா? come on. இது வேத வசனம். I didn't lie. he who finds a wife finds a good thing. சொல்லுங்க, good thing. I'm a good thing. சொல்லுங்க, I'm a good thing. come on. amen. சரி பிரியமானவர்களே, இந்த நன்மையான காரியத்தை ஆண்டவர் எங்க தெரியுங்களா வைத்திருக்காரு? when you rest well in the presence of the Lord. amen. சொல்லுங்க, rest. அடுத்து படிங்க. ஒரு 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 கதையை நம்ம படிச்சுட்டு நான் முடிக்கிறேன். right? லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 38 இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். Luke chapter 10 verse 38 to 42. This is one of the famous words that Mary and Martha. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பர வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Amen. சரி, இங்க மார்த்தாள் மரியாள் இருந்தார்கள். Right, Mary and Martha invited Jesus to their house. Right, ஆண்டவர் இயேசு வரும்போது கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ல பயங்கரமா இருக்கும். இது இயல்பு. மார்த்தாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை கவனிக்கிறதுக்கு யார் இருந்தா? மேரி இருந்தாங்க. மேரி வந்து மார்த்தாளுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனால் மேரி வந்து எங்க இருந்தா தெரியுங்களா? ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து ஆண்டோட சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தா. ரைட், இந்த மார்த்தாள் வந்து அநேக வேலைகள், சொல்லுங்க அநேக வேலைகள், அதான் சொல்லுங்க அநேக வேலைகளை குறித்து அவர் என்ன கவலைப்பட்டு கொண்டிருந்து அவர் புலம்பி கொண்டிருக்கும் போது அவள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, ரைட், நான் இங்க தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா? மேரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா, one thing is needed. பக்கத்துல one thing is needed. இந்த மாலை வேளையில கூட அப்படி ஒரு வேலை அநேக காரியத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொல்கிறார், one thing is needed. ஒரு காரியம் தான் தேவை. எந்த இடத்துல நீங்க கலக்கமா இருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு பாரமா இருக்கு, எந்த இடத்துல உங்க வாழ்க்கை ஒரு 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 அலையை போல காணப்படுகிறது, எந்த இடத்துல உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஒரு திசை இல்லாம இருக்கு, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே காரியத்தை சொல்கிறார், one thing is needed. பக்கத்துல one thing is needed. Come on. And Mary has chosen the good part. இந்த மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். என்ன தெரியுங்களா? ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து அவரோட சத்தத்தை கேட்பது. சொல்லுங்க, sit at the feet of Jesus. Come on. Resting means you sit at the feet of Jesus and you hear his word. நீங்க அவரோட பாதத்தில் அமர்ந்திருப்பதே rest. சொல்லுங்க rest. சொல்லுங்க rest. Come on. பாருங்க, வேலை நிறைய இருக்குதான், வேலை நீங்க செய்யணும் தான். ஆனா இந்த ரெஸ்ட் பண்ணும்போது தான் பிரியமானவர்களே, நீங்க அடுத்த காரியத்தை செய்வதற்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அடுத்த காரியத்தை செய்வதற்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு புதிய பலத்தை கொடுப்பார். Come on. Come on. You must understand, in resting, right? இந்த மரியாதை தெரிஞ்சு என்ன தெரியுங்களா? In resting, she know God will take care. Pakistan, God will take care. அவள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்திருக்கும்போது அவள் அறிந்து கொண்டார், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று. Come on. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? let go and let God. சொல்லுங்க, let go and let God. சொல்லுங்க, let go. Come on. என்னத்தை நீ பிடிச்சு வச்சிருக்கீங்க இந்த மாலை வேளையில? ஐயோ, இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது, நான் தான் சால்வ் பண்ண. Come on. Tonight God asks you to let go and let God handle it. Come on, people of God. And when you surrender, நீங்கள் எப்ப ஆண்டவர் சமத்துல அந்த காரியத்தை ஒப்புக்கொடுக்கிறீங்களா பிரியமானே, அங்கதான் ஒரு பெரிய விடுதலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Come on. Right? ஆண்டவர் பாதத்துல இருந்து அமர்ந்திருந்து ரெஸ்ட் பண்றேன்னா தெரியுங்களா? let the master handle. பக்கத்துல let the master handle. புரியுதுங்களா? sometime I think too loud, right? sometime நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே, நீங்க இது இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சு நம்ம அநேக வேளை நம்ம சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, let the master. சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர்னா யார் தெரியுங்களா? சொல்லுங்க, மாஸ்டர்னா யாரு? விஜய் கிடையாது, அந்த மாஸ்டர் இல்லை. ரைட், மாஸ்டர்னா இவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Come on. God knows everything. Come on. நீங்க சும்மா சாதாரண ஆளுகிட்ட வரல, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்டிப்பாக நீங்க நினைப்பதற்கு மேலாக அவர் செய்வார். Come on. Amen. Amen. Tonight you need to rest well in the presence of the Lord. You know, one thing, right? நான் இந்த வாரம் முழுசும் படிக்கும்போது one thing, there's an invitation. ஒரு அழைப்பு தேவன் கொடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுங்களா? தனியே என்கிட்ட வான்னு ஆண்டவர் சொல்றார். Let us be alone. சொல்லுங்க, let us be alone. ஆண்டவர் சமூகத்துல தனிமையாக இருப்பது. சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல தனிமையாக இருப்பது. மார்க் 6:31 நீங்கள் போய் படிக்கலாம். மார்க் 6:31. அது மட்டும் மத்திய 11:28 பார்க்கிறேன். இது ரெண்டுமே இன்விடேஷன். சொல்லுங்க, இன்விடேஷன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. சொல்லுங்க, வாருங்க. இந்த ரெஸ்ட் எங்க தெரியுங்களா கிடைக்கும்? தேவனோட பிரசன்னத்துல. ஆண்டவரோட பிரசன்னம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேர்த்தோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டோடு ஜெபிக்க முடியாமல் இல்ல, அந்த நேரமே இல்லாம இருக்குது. அந்த நேரம் இல்லைன்னா நம்ம போராடி கொண்டு தான் இருக்கணும். இந்த மார்த்தாள் மாதிரி புலம்பிக் கொண்டு தான் இருப்போம். Come on. Until you find time like Mary and sit at the presence of Jesus, come on, you will know that God will handle and surely handle for you. Come on.
நீங்க எப்ப அறிந்து கொள்றீங்களோ இந்த மேரி மாதிரி ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டு சமத்துல காணப்படும் போது ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென். இந்த மாலை வேளைக்கு அந்த அழைப்புக்கு தேவன் உங்களை கொண்டு வர கூப்பிடுகிறார். God is calling you. God is calling you. In the rest, come on, you need a rest. How many of you feel that I need a rest? இந்த rest தெரியுங்க, ஆத்மா. சொல்லுங்க ஆத்மா. உங்களோட ஆத்மாவில் ஒரு புதிய ரெஸ்ட் வரும்போது அது ஒரு புதிய பலன். அந்த புதிய பலன் வரும்போது பிரியமானவர்களே, நீங்க செய்யக்கூடாத காரியங்களை, பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க செய்வதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கமோ, அதுதான் தேவன் விரும்புகிறார். எந்த இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்கிறார் காம். பக்கத்துல சொல்லுங்க காம். God is calling you. God is calling you. Come on, தனிப்பட்ட ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, கடைசியா அந்த வசந்த படிங்க, மார்க் 6:31-32. I read in NLT version, New Living Translation. Mark chapter 6:31-32. நான் இது வந்து யாருக்கும் அனுப்புனேன். And they say they want to rest forever, rest in peace. சரி பாருங்க. Then Jesus said, let go of by yourself, let's go off by ourselves to a quiet place and rest a while. பாருங்க, he said this because there were so many people coming and going that Jesus and his apostles didn't have time to eat. சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை, வாழ்க்கையே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. So they left by the boat for a quiet place. Focus on a quiet place. ஆண்டவர் இந்த quiet placeக்கு வர சொல்றாங்க. Quiet place, a quiet place. இது எங்க தெரியுங்களா இருக்கு? ஆண்டவருடைய பிரசன்னம். சொல்லுங்க ஆண்டவருடைய பிரசன்னம். Right? Where they could be alone. சொல்லுங்க alone. When is the last time you are alone with the Lord? எப்ப கடைசியாக நீங்க தேவனோடு தனிமையில நீங்க காணப்பட்டு இருக்கோம்? God misses you so much, people of God. ஆண்டவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறார். அந்த இடத்துக்கு மறுபடியும் வர சொல்லுகிறார். அந்த இடத்துல தான் நீங்கள் பலப்படுவீர்கள். இருக்கீங்களா? பக்கத்துல அந்த இடத்துல தான் நீங்க பலப்படுவீர்கள். When is the last time you hear the voice of the Lord and God is calling you? This is a great invitation. ஆண்டவர் மறுபடியும் இந்த invitation கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். Come, 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 so you can be rested well. Rest. We need rest. எத்தனை பேருக்கு இந்த மாலை உங்களுக்கு ரெஸ்ட் தேவை? கை தூக்குங்க. Right? I need a rest. ஆண்டவர் அந்த ரெஸ்ட் வந்து வேற எங்கேயும் ஆண்டவரோட பிரசன்னத்துல இருக்கு. Right? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சமத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணலன்னா, right, உங்களுக்கு தனிப்பட்ட அந்த குவைட் டைம் இல்லைன்னா நீங்க ரெஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த ரெஸ்ட்ல நீங்கள் பெரிய பலத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியத்துல எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருக்கு. Come on. அதுதான் தேவன் உங்களுக்கு மாலைவேளையில வைத்திருக்கிறார். And this evening is calling you. God is calling you. Sometimes we don't know what we supposed to do. என்ன செய்யணும்ல, you just be quiet in the presence of the Lord. நீங்க தனிமையில ஆண்டவர் சமத்துல அமைதியா இருங்க. You know you do, ஐயோ அது செய்யணும் இது செய்யணும். No. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியல ஆச்சு, அது செஞ்சாதான் ஆண்டவர் இப்படி செய்வாரு, இது செஞ்சாதான் அப்படி செய்வாரு. ஆண்டவர் சொல்லுகிறார் rest. சொல்லுங்க rest. புரியுதுங்களா? நீ 10 மணி நேரம் அன்னி பாஸ்டர் ஜெபம் பண்ணாத ஆண்டவர் கேட்பார். நோ, ஆண்டவர் அப்படிதான் சொல்லல. சங்கீதம் 46:10 படிங்களேன். Psalms 46 verse 10. Psalms 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருந்து சொல்லுங்க, சும்மா உட்காருங்கடா. சொல்லுங்க பக்கம் சொல்லுங்க, சும்மா உட்காருங்க. சும்மா இருங்க. சொல்லுங்க சும்மா இருங்க. சம்டைம் நம்ம செஞ்சாதான் ஆண்டவர் வருவார். நோ, ஆண்டவர் புரியுதுங்களா இல்லைங்களா? கம் ஆன். அங்க சொல்லு அமர்ந்து இருந்து. ஆங்கிலத்துல be still. சொல்லுங்க be still. அப்படினா be quiet. கம் ஆன். ஆமென். சும்மா உட்கார்ந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Just think that God is bigger than you and he is the Lord. நீங்கள் அவரை இன்வைட் பண்ணும்போது be still and know that God what? Another, show me the verse. Be still and know that I am God. நானே கர்த்தர் என்று தெரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வளவுதான். பக்கம் சொல்லுங்க அவ்வளவுதான்.
புரியுதுங்களா? இந்த மாலை வேளை கூட நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். பாருங்க people of God, இன்னும் ஒரு நம்ம 6 மாசம் முடிஞ்சு இன்னொரு 6 மாசம் இருக்குது. அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் சொல்லப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி நிறைவேறும் பிரியமானவர்களே? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் போது. ஆமென். Be in the presence of the Lord. Pakistan, be in the presence of the Lord. And tonight you want to give you the rest. ஆண்டவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தேவன் கொடுக்க விரும்புகிறார்.